Hi guys, I am Rajkumar. I am freelancer. Today videos வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Google AdSenseல இருந்து நமக்கு எப்படி ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது, தென் நம்ம எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஆர்டிகல் மேக் பண்ணுறது மூலிமா சிபிசி வந்து அதிகமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ என்னோட சேனலுக்கு வந்து புதுசாக நீங்கள் வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் எது போல் வீடியோஸ் கொடுக்குறேன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும். சரிங்களா? அது நானே சொல்லிடுறேன். நான் AdSenseனா என்ன, வெப்சைட்னா என்ன, அதாவது பிளாகிங் ஃபீல்டில் வந்து நீங்கள் புதுசாக என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? நமக்கு எப்படி AdSenseலேருந்து ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது, ஸோ நமக்கு அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம பெய்டு சர்வீஸாகவும் நமக்கு அவைலபிள் இருக்குது. தென் நிறைய கோர்சஸுமே நம்ம வந்து பெய்டு சர்வீஸாக கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து நம்மக்கிட்ட சர்வீஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். மோர் தென் நீங்கள் எதனா கோர்ஸ் பே பண்ணணும் வாங்கணும் அப்படின்னாலுமே வாங்கிக்கலாம். சரியா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் ஒரு 1 வீக்காக நம்ம சேனல் வந்து வீடியோஸ் வராமல் இருந்தது. ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஃபெஸ்டிவல் அந்தமாரி ஏகப்பட்டது வந்துடுச்சு. ஸோ அதனால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. சரியா? ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வந்து கிடச்சிரும். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா $139.12 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட நான் 2 வருஷம் எக்ஸாக்டிங்காக 2 இயர்ஸ்க்கு மேலே கிராஸ் பண்ணி 3 இயர்ஸ், அதாவது 3வது வருஷம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? என்ன ப்ரோ எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்கிறீங்களே, எனக்கு சரியாக புரியல அப்படின்றவங்களுக்கு நண்பா, அதாவது புதுசாக ஒரு டொமைன் நம்ம வாங்கி அந்த டொமைன் மானிட்டேஷன் எடுத்து அந்த டொமைனில் $1 ஸ்டார்ட் பண்ணி ஃபார் மந்த்துக்கு $1500 வரைக்கும் எப்படிலாம் நம்ம அந்த வெப்சைட் டெவலப்பிங் பண்ணலாம், எப்படி பேக் லிங்க் எடுக்கலாம், தென் எது போல் ஆர்டிக்கல் மேக் பண்ணி போடணும், தென் எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணணும், தென் நமக்கு எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது, எந்த ஆடு கிளிக் நடந்தால் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு A to Z வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம நைட்டு 11:40க்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 12:05 12:20 வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கரண்ட்டில் போயிட்டு 1 year ஓல்டு போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்லாம் நம்ம என்னோட வெப்சைட் நேம் வந்து mrfool.com MRFOOLL.com mrfool.com. சரிங்களா? போய் டொமைனுக்கான ஏஜி, டொமைனுக்கான அத்தாரிட்டி, பேக்லிங்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் போய் ஓல்டு வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கரண்ட் வீடியோஸ் பாருங்கள். ஏன்னா நம்ம கொடுக்குற ரிப்போர்ட் அப்போ தான் ஒரிஜினலாக ஃபேக்கா அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? ஸோ அந்த விதத்தில் எனக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா $20 $139.12 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? இதை வந்து பாசிபிளா, புதுசாக வந்து பிகினர் வந்து கேட்பாங்க, ப்ரோ உண்மைக்குமே இது ஒரு நாளைக்கு $100 வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நண்பா கண்டிப்பாக வரும், வராமலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கூகுள் AdSenseல மட்டும்தான் இது பாசிபிளா தவிர மற்ற எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் இந்த அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியாது. அதாவது AdSense ரிலவெண்ட்டாக எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இது பாசிபிளாக இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா AdMob இருக்குது, AdSense இருக்குது, ஆட் மேனேஜர் இருக்குது, AdSense 360 இருக்குது. இது போல் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குல்லையே AdSenseல. இதில் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் இருந்தாலுமே உங்களால் இது போல் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம், நானும் கூகுள் AdSenseல மானிட்டேஷன் வாங்கியிருக்கேன் ப்ரோ, எனக்கு இந்த அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு என்னோட வீடியோஸ் இப்போ தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க, எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ டுடே டாலர் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா $139.12 வந்திருக்கு. அதாவது ஃபார் டேவுக்கு நமக்கு $500 $1000 வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ வீடியோஸ்லாம் நம்ம சேனல் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். எஸ்டே நேற்றுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 0.02 சென்ட்ஸ் தான் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? ஏன் நேற்றுக்கு மட்டும் வெறும் 2 சென்ட்ஸ் தான் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி ஓப்பனாக சொல்கிறேன், இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிற இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போது என்னோட வெப்சைட் நேம் வந்து நிறைய பேருக்கு தெரியும், அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்து கிட்டத்தட்ட இப்போ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட வெப்சைட் நேம் வந்து mrfool.com அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து ஆட்ஸ் ஆன் பண்ண அடுத்த 5 நிமிஷத்துலேயே போயிட்டு வேணும்னே எனக்கு ஆகாதவங்க, ஓப்பனாக சொல்ல போனால் எனக்கு ஆகாதவங்க, தென் என்னுடைய எனிமீஸ் கூட வச்சுக்கோங்களேன், இப்படியே சொல்லலாம். இல்லை இப்போது நான் ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு காம்படேட்டரான ஃப்ரீலான்சர்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்ஸ் ஆன் பண்ணாவே வேணும்னே போயிட்டு VPN யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறது, ஏதாவது ஒரு பாட்டை யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணி விடுறதுன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்து விட்டு போயிறாங்க. அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் லிமிட் ப்ராப்ளம், தென் இன்வாலிட் கிளிக்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை ட்ராப் அடிக்கிறது ஏகப்பட்ட இஷ்யூஸ் பேக் ஹேண்டில் நடக்குது. ஸோ அதனால வந்து நம்ம AdSense வந்து மோஸ்ட்லி எல்லா டைமும் ஆஃப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். மோர் தென் ஒரே AdSense அக்கௌண்ட்டில் நிறைய மல்டிபிள் டொமைன்ஸ் யூஸ் பண்ணுறதால அதில் வந்து ஏதோ ஒரு வெப்சைட்டில் நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. கான்செப்ட் புரியுதுங்களா? ஒரு AdSense அக்கௌண்ட்டில் சரடாக 10 வெப்சைட் வரைக்கும் நம்மளால் லிங்க் பண்ணிக்க முடியும். பிகினர்ஸ்க்கு தெரியாது இல்லையா, தெரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ லாஸ்ட் 7 இயர்ஸில் வந்து பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $90.17 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $230.20 வந்து இருக்குது.
பேலன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா $82.28 வந்து இருக்கு சரிங்களா. லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளவு நம்ம வித்ட்ரா பண்ணியிருக்கோம் நல்லா பாருங்க, $1394.05 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கோம் சரிங்களா. போன மந்த் நமக்கு வந்து வித்ட்ரா கம்மி நண்பா. நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்க எந்த மாசம் எவ்வளவு வித்ட்ரால் வைக்கிறீங்களோ அதை விட 25% மட்டும் நெக்ஸ்ட் மந்த் வித்ட்ரால் வைங்க. இது ஏன்னா புரியவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றது சரிங்களா. நீங்க வந்து இப்போ இந்த மாசம் ஒரு $150 வித்ட்ரால் வைப்பீங்க, நெக்ஸ்ட் மந்த் சடனா வந்து $500 வேணும் $700 வேணும்னு சொல்லிட்டு நீங்க தேவையில்லாத ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி பண்றீங்க அப்படின்னும் போது, மறுபடியும் சொல்றேன், 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டியது கிடையாது. ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னா நண்பா, ஒரு சிலர் வந்து நல்ல ஹை குவாலிட்டி கண்டென்ட் போட்டிருப்பாங்க, பட் யூசர்ஸ் வராது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூகுளில் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, கேம்பிங் போகிறது, ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பல விதத்தில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்ல வரேன். உங்களுக்கு ரெவன்யூக்கு அதிகமாக வேணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆட்சன்ஸை கொண்டு சஸ்பெண்ட் ஆகிடும் சரிங்களா. சரி, இப்போ டுடே டாலர் $139.12 வந்துருக்கு இல்லையா. இப்போ இந்த டாலர் பாருங்க, கிட்டத்தட்ட திஸ் மந்த்ல எவ்வளவு இருக்கு, $230.20 வந்து இருக்கு. இப்போ டுடே டாலர் $139.12 இருக்குல்ல, இது வந்து திஸ் மந்த்ல இருக்கக்கூடிய இந்த $230 கூட ஆட் ஆயிதாங்க மொத்தமா காமிச்சிட்டு இருக்கு. அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கு ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த விதத்துல டுடே டாலர் நமக்கு $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, $1000 வந்தாலும் சரி, டுடேவில் எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே திஸ் மந்த்ல ஆட் ஆகி தான் காட்டும். ஸோ அந்த விதத்துல இந்த $139.12 வந்து மொத்தமா இந்த திஸ் மந்த்ல $230.20 இருக்கு இல்லையா, அது கூட பிளஸ் பண்ணி தான் காமிச்சிட்டு இருக்கு சரிங்களா. எப்பயுமே நீங்க எஸ்டர்டேவோ லாஸ்ட் 7 days அமௌண்ட் கணக்குல எடுத்துக்காதீங்க. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, எஸ்டர்டே இப்போ நைட்டு கரெக்டா டுடே டாலர் எவ்வளவு இருக்கு, இப்போ $133 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நைட்டு ஒரு 12-12:05 இந்த டைம் காண உடனே டுடே வந்து எஸ்டர்டேக்கு மூவ் ஆயிடும் சரிங்களா. அப்போ எஸ்டர்டேல இருக்கக்கூடிய அமௌண்ட் எங்க ஆகும்னா லாஸ்ட் 7 daysக்கு போய் இது கூட ஆட் ஆகும். அப்போ எஸ்டர்டேவில் இப்போ $139 வந்துருச்சு இல்லையா, இது வந்து அப்போ மறுபடியும் இன்னொரு நாள் உடனே இந்த லாஸ்ட் இப்போ $90 இருக்குல்ல லாஸ்ட் 7 daysல, அது கூட சேர்த்து மொத்தமாக காட்டுமானா கிடையாது நண்பா. ஏன்னா இது லாஸ்ட் 7 daysக்கான ரிப்போர்ட் இல்லையா, அது அதிகமாகவும் காட்டும் கம்மியாகவும் காட்டும். ஸோ எஸ்டர்டேவும் லாஸ்ட் 7 daysக்கு என்றைக்குமே கணக்கில் எடுத்துக்க கூடாது சரிங்களா. இப்போ பேலன்ஸ்ல வந்து இப்போ $82.28 இருக்குன்னா இது வந்து எப்போ விட்ரா நடக்கும் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு $100 வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேங்க்குக்கு வந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மேனுவலா $300 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஆட்சன்ஸோட செட்டிங்ஸ்ல போயிட்டு சரிங்களா. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கும், இப்போ ஒரு நாளைக்கு $100 உங்களுக்கு மட்டும் வருது இல்லை, அப்போ நீங்க என்ன மாரிலாம் ஒர்க் பண்றீங்க, என்னோட மெத்தட்லாம் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு நாம என்னுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. இப்போ என்னோட வெப்சைட்டுக்கு பாருங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, 952 பேர். அதாவது பேஜ் யூஸ்னு இருக்குல்ல, அதான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பேஜ் யூஸ்னா என்ன அப்படின்னா நண்பா, இப்போ நான் அதாவது எப்படி சொல்றது, நான் ஒரு 3000 ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 3000 ஆர்டிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வெறும் 952 பேர் தான் வராங்க. அந்த கான்செப்ட்ல அவங்க வந்து கீழே பாருங்க கிளிக்ஸ்னு போட்டு 40ன்னு இருக்கு. கிட்டத்தட்ட என்னோட வெப்சைட்டுக்கு 952 பேர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அதுல 40 பேர் அவங்க தெரிஞ்ச ஆடு கிளிக் பண்ணாங்களோ அல்லது தெரியாம ஆடு கிளிக் பண்ணாங்களோ அல்லது வேணும்னே கிளிக் பண்ணாங்களோ. ஓகேங்களா. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆடு கிளிக் நடந்தா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், இல்லைன்னா நடக்காது. இதுதான் உண்மை. ஸோ இம்ப்ரெஷனுக்கே காசு கொடுக்கணும்னு சொன்னாங்க, அது அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது, வரவும் இல்லை. தென் நிறைய பேருக்கு ஆடு கிளிக்கே கவுண்டிங் ஆகலை அப்படின்றத ஒரு பிரச்சனையே போயிட்டு இருக்கு இப்போ. ஆனால் பட் ஆடு கிளிக் நடந்தாதான் ரெவன்யூன்றது ஆட்சன்ஸ் அதிகமாக கிடைக்குன்றதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க சரிங்களா. சரி, இப்போ 952 பேர்ல இப்போ 40 பேர் ஆடு கிளிக் பண்ணதால இந்த $139.12 ஃபார் டேவுக்கு கிடைச்சிருச்சு சரிங்களா. அது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, பக்கத்துல பாருங்க பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி. ஆக்சுவலி இந்த பேஜ் ஆர்பிஎம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா $146.14. இந்த பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நண்பா நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு $1000 வரதுக்கோ அல்லது $5000 வரதுக்கோ இது எல்லாமே இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி இது ரெண்டுத்துல மட்டும்தான் வேலையா இருக்கு, மற்ற எந்ததும் கிடையாது சரியா. எக்ஸாம்பிள் எடுத்துட்டா இந்த பேஜ் ஆர்பிஎம், இப்போ நான் வந்து கார் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி ஃபுல்லாவே US UK இந்த மாதிரி ஆஸ்திரேலியா கனடா கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஆர்டிகல் போட்டேன். அப்போ ஒரு ஆர்டிகலுக்கு சிபிசி மினிமம் $350 இருக்கு ஒரு கீவேர்ட்ஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு யூசர் வந்து தெரிஞ்சு தெரியாம அதுல வரக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு உள்ள ஆர்கானிக்கா சர்ச் பண்ணி வந்து ஆட் கிளிக் பண்றாங்கன்னா அதுக்கு சிபிசி ஆவரேஜா நமக்கு எவ்வளவு இருக்கு, $350 இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு. ஸோ அதுல இருந்து ஒரு 50% கூட கிடைக்காது. ஸோ அந்த விதத்துல தான் நமக்கு $146.14 வந்திருக்கு. இது வந்து ஓவராலா தான் காட்டும். ஒரு ஆர்டிகளுக்கு மட்டுமே இது ஆடு கிளிக் நடந்துட்டா இந்த அளவுக்கு வந்துருமான கிடையாது நண்பா. நமக்கு ஒரு யூசர்ஸ் வந்து ஒரு கீவேர்ட்ஸ் குழு வந்திருக்கலாம், அவர் என்ன பண்ணிருப்பாரு, அந்த கீவேர்ட்ஸ் குழு வந்துட்டு வேற ஏதாவது ஒரு பேஜ் கூட போயிட்டு ஆடு கிளிக் பண்ணிருக்கலாம். ஸோ
இது வந்து ஓவராலாக தான் காட்டும். அது ஒவ்வொரு 1 ஹவருக்கு வந்து அதிகமாகவும் காட்டும் கம்மியாகவும் காட்டும். பட் பேஜ் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் லாயர் பேஸ் பண்ணி நீங்கள் ஆர்டிகல் மேக் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ ஒரு ஆடு கிளிக் நடந்துருச்சு அப்படின்னா நமக்கு $146.16 வந்து கிடைக்க வேண்டிய இடத்த நமக்கு எவ்வளோ தெரியுமா கிடைக்குது? ஒரு ஆடு கிளிக்கு சிவிசி பாருங்க எவ்வளோ இருக்கு? $3.48. அப்பனா ஒரு யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு சாலிடா ஒரு $3 விதத்துல சாலிடா கிடைக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இம்ப்ரெஷன் எவ்வளவு இருக்கு? 2K அப்படின்னா 2000 இம்ப்ரெஷன் அர்த்தம். கேனா 1000 நண்பா. எல் போட்டிருக்கு அந்த இடத்த அப்படின்னா லட்சத்துல வரும். எம் போட்டிருக்குன்னா மில்லியன்ல இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த இம்ப்ரெஷன் எதனால வருது, ஏன் வருது அப்படின்னா பேஜஸ் எவ்வளவு இருக்கு? 952 பேஜஸ் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 952 பேரும் அவங்க வந்து வெப்சைட்டுக்குள்ள எவ்வளவு நேரம், எவ்வளவு செகண்ட்ஸ், எவ்வளவு மினிட்ஸ் இருந்தாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன்ன்றது கவுண்டிங் ஆகும். இது மூலியமா நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது. பேஜ் வியூஸ் மூலியமாவும் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது. சரிங்களா? தென் பேஜ் சிடிஆர் பாருங்க எவ்வளவு இருக்கு? 4.20% இருக்கு. இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோன்ல இருக்கு. எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. இது ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா பேஜ் சிடிஆர் எப்பவுமே 10க்கு மேல போக கூடாதுங்க. 10க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா ஆலிமிட் ப்ராப்ளம் வரும். மோர் தென் அடிக்கடிக்கு ஆலிமிட்லாம் கொடுக்க மாட்டாங்க. அக்கௌண்டே காலியாகி போயிடும். உங்க வெப்சைட் வந்து சேஃப் அண்ட் செக்யூரேட்டா இருக்கணும், சஸ்பெண்ட் ஆகக்கூடாது அப்படின்னா, க்ளோஸ் ஆகக்கூடாது அப்படின்னா பேஜ் சிடிஆர் 10க்குள்ள மெயின்டைனிங் பண்ணுங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த $139.12 ஃபார் டுடே வந்திருக்குல்ல, அது வந்திருக்க கண்டிஷன் என்னன்னா பக்கத்துலேயே பாருங்க, கண்ட்ரிஸ் பாருங்க, உங்களுக்கு நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். மோர் தென் நீங்க என் சேனல் இருக்க எல்லா வீடியோஸுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க நண்பா. உங்களுக்கு நான் ஏன்னா ஸ்டார்டிங் வீடியோஸ் போய் பார்த்தா தான் புரியும் நமக்கு எந்த ஆட் யூஸ் பண்ணிருக்கோம், எந்த கண்டென்ட் டார்கெட் பண்ணிருக்கோம் எல்லாமே பார்த்துட்டு வந்து இப்போ பாருங்க, உங்களுக்கு அப்பதான் புரியும். சரிங்களா? சரி, அதுல யூஎஸ் பாருங்க, யூஎஸ்ல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு 794 பேஜஸ், அதாவது இது ஒரு யூஎஸ் டொமைன்ன்றதால நமக்கு யூஎஸ் கண்ட்ரில இருந்து அதிகமான யூசர்ஸ் வந்திருக்காங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட பேஜ் சிடிஆர் வந்து அந்த கண்ட்ரிக்கு மட்டும் 2.18% இருக்கு. கிட்டத்தட்ட யூஎஸ்ல இருந்தா $139.12 வந்து கிடைச்சிருக்கு. அதுவே கனடா, இந்தியா, யுனைடெட் அரபி, சவுதி அரேபியா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அதாவது இதுல கனடாவில் பாத்தீங்கன்னா 6 பேஜ் வியூஸ்க்கு கிட்டத்தட்ட 0.01 வந்து கிடைச்சிருக்கு. ஆனா இந்தியாவில இருந்து பாத்தீங்கன்னா 145 பேஜ் வியூஸ், பட் 1% கூட ஆட் கிளிக் நடக்கல அப்படின்றது அது விடுங்க. சரி, இப்போதைக்கு இதை பாருங்க. இப்போ டுடேவில் வந்து வச்சு காமிச்சிட்டேன். இதுல வந்து பேஜ் சிடிஆர் வந்து 2.12% இருக்குல்ல, அது சிவிசி எவ்வளவு கிடைச்சிருக்கு ஆவரேஜா அப்படின்னா இதுல பார்த்தா உங்களுக்கு தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். சிபிசி பாருங்க, யூஎஸ்ல ஒரு ஆடு கிளிக்கு ஒரு யூசருக்கு கிட்டத்தட்ட $3.48 வந்து கிடைச்சிருக்கு. ஆனா கனடால வந்து பாருங்க 6 பேஜ் யூஸ் மட்டும் தான் நடந்திருக்கு, 0.01 இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா யூசர்ஸ் வந்து ஒரு சில கீவேர்ட்ஸ்க்கு வந்து சர்ச் பண்ணி வந்தாலே ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த விதத்தில் ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்தியாவில இருந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 154 யூசர்ஸ் வந்திருக்காங்க, எந்த ஒரு ஆடு கிளிக்கும் நடக்கல. ஆனா நீங்க இந்த வீடியோஸ் இந்தியாவில இருந்தா மோர் தென் எல்லாருமே தமிழ் யூசர்ஸ் தான் நீங்க பாப்பீங்க. என்னுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு பிகினரா இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன நேச்சர்ஸ் வருமோ அதுல நீங்க எடுத்து ஒர்க் பண்ணுங்க. ஒண்ணு, அதுக்குன்னு நீங்க ஃபுல்லாவே தமிழ் மட்டும்தான் டார்கெட் பண்ண போறீங்க, இந்தியாவை மட்டும் தான் டார்கெட் பண்ண போறீங்கன்னா தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. வேஸ்ட், டைம் வேஸ்ட். சரிங்களா? ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா யூஎஸ்ல இருந்து ஒரு 1000 பேர் வந்து ஒரு 50 ஆடுகளுக்கு நடக்குதுனாவே எனக்கு $1000 கிடைச்சிடும். ஆனா இந்தியாவில வந்து அப்படி வேலைக்கு ஆகவே ஆகாது. இது ஏன்னா எப்படி சொல்றது, என்ன எப்படி சொல்றது, ரொம்ப கஷ்டமா இருக்கு நண்பா. இந்தியாவில் நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு வேற ஒர்க் பண்ணாலுமே அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்காதுன்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம். சரிங்களா? சரி, இதுல வந்து இப்போ இதுக்கு மேலே நான் சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்குள்ள வரும். சரிங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ ஆட்சன்ஸ்ல மோர் தென் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆட்சன்ஸ்னா என்ன, எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது, தென் டுடே எஸ்டேல எப்படி அமௌண்ட் மூவ் ஆகுது அப்படின்றது ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு ஓரளவுக்கு சுத்தமா ஐடியாவே கிடையாது, ஏதோ சொன்னீங்க அப்படியே இந்த கண்ட்ரில இருந்து இவ்வளவு ஆடுகளுக்கு நடந்திருக்கு, ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொன்னீங்க, எனக்கு சரியா புரியல, எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லுங்க அப்படின்றவங்களுக்கு நண்பா, ஆட்சன்ஸ்ன்றது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி. இதுல வந்து நமக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா